மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பேரணியில் ஈடுபட்டனர். பேரணி மதுரை தமுக்க மைதானம் வந்தடைந்த நிலையில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மதிவாணன் நேரலையில் இணைகிறார். மதிவாணன், வணக்கம். தற்போது டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் பல்வேறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அங்குள்ள கள நிலவரம் என்ன? வணக்கம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படும் என்ற மத்திய அரசினுடைய அறிவிப்பை அடுத்து மிகப்பெரிய போராட்டம் என்பது வெடித்திருக்கிறது என்று சொல்லலாம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்களில் மட்டுமல்லாது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பொதுமக்களும் இந்த ஏல அறிவிப்பை அடுத்து மிகப்பெரிய சோர்வடைந்தனர். அது மட்டுமல்லாது விரக்தியடைந்து பல்வேறு போராட்டங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டிக்கு நேரடியாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரடியாக சென்று அங்கே அவர்களுக்கு ஆறுதல் மற்றும் ஆதரவுகளை தொடர்ந்து தெரிவித்து வந்தனர். தற்சமயம் இன்றைய பொழுது பார்த்தோமானால் மதுரை மாவட்டத்தில் அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் மட்டுமன்றாது விவசாய பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து சென்றனர். தற்சமயம் இன்றைய பொழுது மிக சரியாக காலை 10 மணிக்கு பேரணி என்ற பெயரில் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் வருகை தந்திருந்தனர். இந்த பேரணியை பொறுத்தவரையில் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் இருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்து அதே போல தங்களது வாகனங்களிலும் பயணித்து தற்சமயம் மத்திய அரசுக்கு எதிரான தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த கண்டன கோஷங்களை பொறுத்தவரையில் வேதாந்தா நிறுவனம் ஏலம் எடுத்திருக்கிறது. அதனுடைய துணை நிறுவனத்திற்கு எந்த விதத்திலும் நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம். எங்களது இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் நாங்கள் மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசை பொறுத்தவரையில் பல்லுயிர் காப்பதும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பையும் நடந்து தற்சமயம் ஏலம் விட்டிருப்பது என்பது தமிழக மக்களுக்கு விரோதமான செயல். இது எங்களுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த இயற்கை சீரழிவு என்பது ஏற்படக்கூடும். அதே காரணத்தினால் தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராடக்கூடிய போராட்டமாக இது பார்க்கப்படுகிறது என்று சொல்லி இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. தற்சமயம் மக்களை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களை அங்கே அடக்கி வைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் பொதுமக்கள் அனைவரும் வெகுந்து எழுந்து அந்த பேரிகார்டுகளை உடைத்தெறிந்து தற்சமயம் அனைவரும் ஒன்றிணைந்து ஓரிடத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அமைதி பேரணியுடைய நோக்கத்தை நாம் பார்த்தோமானால் இங்கே இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை முற்றுகையிடுவதுதான் இவருடைய நோக்கமாக இருந்தது. தமுக்க மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக இதே போன்ற கூட்டம் மாணவர்களால் இருந்து வந்தது. தற்சமயம் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது நிறைவு பெற்றிருக்கிற சூழ்நிலையில் மீண்டும் ஒரு எழுச்சிகரமான போராட்டம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் எந்த விதத்திலும் அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக மீண்டும் இந்த தமுக்க மைதானம் என்பது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே சமயம் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி என்ற காரணத்தினால் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களும் தொடர்ந்து செய்யப்படுகிறது. அதே சமயம் இங்கே கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து போராடி வரக்கூடிய சூழ்நிலையிலும் கூட போலீசாரை பொறுத்தவரையில் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த தபால் நிலையத்திற்கு பாதுகாப்பு என்பதை அளித்து வருகின்றனர். அதே போல இங்கே பேசக்கூடிய பெரும்பாலான விவசாயிகளை பொறுத்தவரையில் நமது போராட்டம் என்பது முழுமையான வெற்றி அடைந்திருக்கிறது. அதே காரணத்தினால் அனைவரும் கலைந்து செல்வோம் என்று சொன்னாலும் கூட சில விவசாயிகளை பொறுத்தவரையில் இன்னும் போராட்டம் தொடரும் என்று சொல்லி இந்த போராட்டத்தில் தற்சமயம் ஈடுபட்டு வருகின்றனர். இவருடைய முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக இந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு நாங்கள் அனுமதி தரமாட்டோம், இதை ரத்து செய்கிறோம் என்று மத்திய அரசாங்கம் சொல்லுகிற வரையில் எங்களது போராட்டம் என்பது தொடரும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவித்து வருகிறார்கள். விவசாயிகளுக்கு பொறுத்தவரையில் தமிழக காவல்துறை மற்றும் மதுரை மாநகர காவல்துறை முழுமையான சுதந்திரத்தை கொடுத்தது. அவர்கள் முழுவதும் தொடர்ந்து இங்கே வருவதற்கான அனுமதி என்பதும் அளிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையில் தான் தற்சமயம் மதுரை தமுக்க மைதானத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இருப்பினும் கூட போலீசாரை பொறுத்தவரையில் போராட்டக்காரர்களுக்கும் தொடர்ந்து பாதுகாப்பு என்பதை கொடுத்திருக்கிறார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நாம் தற்சமயம் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் விவசாயிகள் அனைவரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். மக்கள் முன் சில விவசாய சங்க தலைவர்களும் பேச இருக்கிறார்கள். இங்கே பொறுத்தவரையில் மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் மற்றும் அதே போல மாவட்ட கண்காணிப்பாளர் தொடர்ந்து இதே இடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றனர். இந்த விவசாய பெருமக்களோடு அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களது போராட்டத்திற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தோம். மதுரை தமுக்க மைதானம் வரை நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள். அதற்கும் நாங்கள் இசை கொடுத்து நாங்கள் தொடர்ந்து இதுவரை உங்களை நாங்கள் போராட அனுமதித்தோம். அதே காரணத்தால் இனிமேல் கலைந்து செல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. விவசாய சங்க தலைவர்களும் காவல்துறையினருக்கு முழுமையான அந்த அனுமதி என்பது அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே காரணத்தினால் எந்த விதத்திலும் நம் போராட்டம் தவறான திசையை நோக்கி பயணிக்க கூடாது. அதே காரணத்தினால் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்த காவல்துறையினருக்கு நன்றி சொல்லி விடைபெறுவோம் என்று சொல்கிறார்கள். தற்சமயம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது அளவுக்கு அதிகமான பெண்களால்
இந்த போராட்டம் என்பது அளவுக்கு அதிகமான பெண்களால் தற்சமயம் நடைபெற்று வருகிறது. அதே போல விவசாயிகளும் அளவுக்கு அதிகமானோர் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதில் மாற்றமில்லை. அதே போல தமிழக அரசும் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அந்த நடவடிக்கை என்னவென்று சொன்னால், எந்த விதத்திலும் நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையில் இந்த டன்சல் சுரங்கம் அமைப்பதற்கு எல்லளவும் அனுமதி தரமாட்டோம் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் கூட மத்திய அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டையும் எங்களுக்கு இந்த சுரங்கம் அமைக்கப்படாது என்ற உத்தரவை வழங்குகிற வரையில் இந்த போராட்டம் ஓயாது என்று சொல்லி தொடர்ந்து போராடி வருகின்றனர்.